வணக்கங்கள். இணையம் முதல் இதயம் வரை கவிநிலவு உங்கள் ஆட்சியை கல்பனா. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் புரட்சிகரமான தலைப்பு என்னவென்றால் போதை. போதை என்று சொல்லும் போதே எல்லாருக்கும் கிறுகிறு என்றுதான் இருக்கும். போதை என்று சொன்னவுடன் முதலில் எனக்கு நினைவுக்கு வருவது, உங்களுக்கு எல்லாம் நினைவு வருகிறதா என்று தெரியவில்லை, போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு என்று பாடலின் வரிகளிலேயே கவிஞர்கள் அப்படித்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் போதை ஏறி போய்விட்டால் புத்தியும் மாறித்தான் போய்விடும். ஏனென்றால் போதை அவ்வளவு வலிமையானது. நம் மூளையை சிதைக்க அவ்வளவு ஆற்றல் அதற்கு இருக்கிறது. நம் அறிவை நாம் பயன்படுத்துவதற்கு நம் பெற்றோர்கள் நம்மை ஸ்கூலில் சேர்த்து, காலேஜில் சேர்த்து, நாம் ரொம்ப அறிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த போதை என்ன பண்ணுதுங்க? என்ன பண்ணுது? ஒரு வீட்டில் ஒரு போதை அப்படின்னா வெறும் ட்ரிங்க்ஸ், குடி மட்டுமே போதை இல்லை. ஏன்னா எனக்கு போதை அப்படின்னு சொன்னோடனே சட்டுன்னு ஞாபகம் வருது என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட சேர்ந்து விளையாடி கொண்டிருந்த என் வயதுக்கு ஏற்ற ஒரு எதிர் வீட்டு பையன், அவருக்கு போதை ஏதோ ஃபாரின்ல இருந்திருக்காரு. அப்போ ஒரு கல்யாணமாகாத நிலையில, குடும்பம் இல்லாத நிலையில, ஏதோ தனிமை மிகவும் கொடுமையாக இருக்கு போல இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பான்பராக், குடி அப்படின்னா தானே போதை, நம்ம பான்பராக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக இந்த பான்பராக்கை யூஸ் பண்ணியிருக்காரு. இது கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப வருஷமா பான்பராக் போட்டுட்டே இருந்திருக்காரு. அவருடைய வீட்டு சிச்சுவேஷன் சரியா போச்சு, அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் அவரோட தனிமையை போகிக்கிறதுக்காக அந்த பான்பராக்கை போட்டாரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு குடும்பம் வந்து, அவரோட ஒய்ஃபு, அவருக்கு 2 குழந்தைங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவர் பான்பராக் போட்டதோட விளைவு அவருக்கு கேன்சர், மவுத் கேன்சர். இன்னைக்கு போன வாரம் அவர் உயிரோடு இல்லைங்க, இறந்துட்டாரு. அவரோட தனிமையை போக்கிக்கிறதுக்கு அவர் பான்பராக் யூஸ் பண்ணாரு. ஆனால் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவரோட தனிமை அவர் இல்லாமையே ஆக்கிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அவரோட மனைவி, குழந்தைங்க, இவங்கள பற்றி யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? அவரோட தனிமைக்காக, அவரோட தனிமை ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு அவர் செஞ்ச ஒரு விஷயம், இன்னைக்கு அவரோட குடும்பத்தாருக்கு, அக்கா தங்கச்சிக்கு தேவையான விஷயத்தை எல்லாரும் செஞ்சுட்டாரு. ஆனா அவரு கல்யாணம் பண்ணி அவரோட வாழ்க்கையில அவரோட ஒரு சின்ன சந்தோஷம் அவர் குடும்பத்தாரோட சந்தோஷத்தை சுத்தமா எடுத்துருச்சு. யோசிச்சு பாருங்க, ஆண்கள் எவ்வளவு பலம் மிக்கவர்கள், எவ்வளவு ஒரு ஆண்கள் இல்லாம இந்த உலகத்தை யோசிச்சு பாருங்க. ஆண்கள் இல்லாத ஒரு உலகம் முழுமை அடையாத ஒரு உலகம்னு சொல்லலாம். ஆண்கள் இல்லாத இதை ஆண்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறது இங்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, எல்லா ஆண்களுமே இந்த போதைக்கு ஏதோ ஒன்று, குடிக்கோ பான்பராக்கிற்கோ ஏதேதோ சொல்கிறார்கள். எதேதிலோ போதை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏதோ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இன்னும் நிறைய பேர் கஞ்சா, இந்த மாதிரி சொல்ல போனால் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு போதையோட நிறைய வழிகளில் இந்த போதையை யூஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்ல போனால், இதை யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல. இதை மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு இதில் நிறைய ஆண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால, ஆண் சுதந்திரம் அதிகமாக, நம்ம இந்தியன் கண்ட்ரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேல் டாமினன்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பெண்களை பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஒரு வயசுக்கு வர்றதுன்னா என்ன அப்படிங்கிற வரைக்குமே
தாய்மார்கள் சொல்லி கொடுத்துருவாங்க. வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் நடக்கணும் அப்படின்ற அறிவுரை பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்படுகிறது. இங்கு ஆண்களுக்கான எந்த அறிவுறுத்தல்களும் இல்லை. அவங்களுக்கான எந்த விதமான வாழ்வியல் முறை பாடத்திட்டங்களும் இல்லை. ஆண்கள் என்றாலே என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை, இதை யாரை குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா முதல்ல வீட்டில் உள்ள தாய்மார்களையே சொல்லலாம். ஏன்னா ஒரு அம்மா ஒரு பையனை வளர்க்கும்போது, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த பையனுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளாரே இரு, காலேஜ் போயிட்டு தான் வீட்டுக்குள்ளார இருக்கணும், ஸ்கூல் போயிட்டு தான் வீட்டுக்குள்ளார இருக்கணும், நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டி இந்த சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இப்படி இப்படிலாம் வந்து தப்பாக சொல்லும், இப்படிலாம் தப்பாக சொன்னால் நீ வந்து அடுத்தது கல்யாணம் அப்படின்னு வரும்போது உன்னை பொண்ணு கேட்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு பொண்ணுங்களை பயமுறுத்தி 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 வைக்கிற அளவுக்கு இந்த ஆண் பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு பயமுறுத்தல் இருக்கா, ஏதாச்சும் அவங்களுக்கு அச்சப்படுத்துகிற மாதிரி வாழ்க்கையில விஷயத்த வந்து அம்மாக்கள் சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு தங்கச்சிக்கு துணையா போறதுக்கு கூட அவளை அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வாடா அப்படின்னு ஒரு ஆண் பிள்ளைய சொல்றாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளை போயிடுவான். அது அவனுக்கு கிடைச்ச கேப். ஆனா அவன் அவளை விட்டுட்டு எங்க போறான், எங்க வரான், இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா நோ, கேட்கறது இல்லை. ஸோ நான் வெளில போயிட்டு வரேன், குரூப் ஸ்டடிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இந்த போதைப் பொருள்களை, அதாவது பவுடர் வடிவிலான போதைப் பொருள்கள், பாக்கு வடிவிலான போதைப் பொருள்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா அப்படி நாக்கு கீழே வச்சா போதும், அவங்க குடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்மெல்லாம் அதில் வராது. இதில் புதுசாக வேற கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. எதுக்கு போதை தேவைப்படுது, ஏன் போதை தேவைப்படுது? இது ஒரு சின்ன ஆக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா, இல்லை வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர்கள் ரொம்ப வீட்டோட நிலைமை ஜோலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காக ஜாலி பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இதை போய் ஜாலி பண்ணுறதுக்காக போகிறாங்களா, இது எனக்கு தெரியலங்க. ஏன்னா ரெண்டுமே நடக்குது. சும்மா இருக்கிற படிக்கிற பசங்களுக்கு என்ன பெரிய பொறுப்பு இருந்துற போது, எல்லாமே பெற்றவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்களும் இதுக்கு போய் ஜாலிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே, ஒரு குடும்ப தலைவருக்கு மிஞ்சி போனால் என்னவான கஷ்டமாக இருக்க போகுது? அவருக்கு வீட்டில் இருக்கிற பொறுப்புகள், பசங்களை படிக்க வைக்கணும், இது எல்லாருக்குமான பொறுப்பு தானே. இதை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 விழுக்காடு ஆண்களுக்கு மட்டும் இதை பெரிய சுமையாக எடுத்துக்கிறாங்க? இன்னும் சொல்லப்போனால் இந்த காலத்தில் ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ தான் பெற்றுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் 10 பிள்ளை பெற்றவங்க இருக்காங்க, 12 பிள்ளை பெற்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகவே இல்லையே. வீட்டில் உள்ள நல்ல பிள்ளைங்களை பெற்றாங்களா, வேலைக்கு போயிட்டு வந்தாங்களா, எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்தாங்களா? அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்துச்சு, திண்ணை வீடுகள் இருக்கும், பக்கத்து வீடு அக்கத்து வீடுன்னு ஷேர் பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பாட்டை ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விளையாட்டுகள் இருந்துச்சு. மன உளைச்சலுக்கு ஆளாகாத, அன்பு அதிகமாக அடுத்தவங்க மேலே நம்பிக்கையும் அன்பையும் வச்சு ஒருத்தவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணதுனால சின்ன சின்ன கஷ்டத்துக்கு கூட அடுத்தவங்க உதவுவாங்க. அந்த மனப்பான்மையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போய் என்னைக்கு இது டோட்டலாக நகரமயமாக்கப்பட்டு அதனால என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒன்று இல்லை. இன்னொன்று, இந்த போதைக்கு முக்கியமான காரணம் நியூக்ளியர் ஃபேமிலி. ஒரு அம்மா அப்பா, ஒரு பையன் பொண்ணு. அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்கன்னா பையன் பொண்ணுக்கு என்ன செய்கிறது, வெளில போயிட்டு வராங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. ஏன்னா அம்மா அப்பா பேசுறதுக்கு டைம் இருக்கிறதில்ல. அதனால அவங்க எதையோ ஒரு மொபைலை பார்க்குறாங்க. தனிமை அவங்கள கொள்ளுது. அந்த தனிமைக்காக சின்னதாக ஒரு கிறுகிறுப்பாக ஏதோ ஒன்று ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போதையை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே கடைசியில் அவங்கள வந்து வேற ஒரு இடத்துல ஒன்றா மனச்சிதைவுக்கு ஆளாறாங்க. தட் இஸ் கால் மனச்சிதைவு. அப்படின்னா என்ன அப்படின்னா,
அதாவது ஆன்சைட்டி அப்படிம்பாங்க. முதல்ல என்ன ஆகும்னா இதை ஜாலிக்காக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆன்சைட்டி அப்படிங்கும்போது படபடப்பு, ஒரு மாதிரி பேசும்போது டென்ஷனாக இருக்கும். அம்மா அப்பா கிட்டலாம் பேசும்போது ஒரு நல்ல விதமாக அவங்களால பேச முடியாது, கையெல்லாம் ஷிவரிங் ஆகும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா ஆன்சைட்டிக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா என்ன பேசணும்னே தெரியாமல் டிப்ரெஷன் மோடில் என்ன வேணாலும் கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. தேவையில்லாமல் வந்து வீட்டில் எப்படி நடந்துக்கணுமோ அந்த முறைப்படி நடந்துக்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிலாம் நடந்துப்பாங்க. அண்டு யாருக்குமே வந்து அடங்க மாட்டாங்க. இல்லாட்டி ஒரு விதம் எப்படின்னா டிப்ரெஷன் மோட் அப்படின்னா என்ன அவங்க வந்து போதைப் பொருளை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக யார்கிட்டையும் பேசாமல் அந்த தனிமையாக அந்த ரூமில் கதவு சாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ரகமான டிப்ரெஷன் மோட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ரகமுமே வந்து ரொம்ப சொல்லப்போனால் அபாயகரமானது தான். 2த்துலேயுமே அவங்க திருப்பி 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 இதை செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா டிப்ரெஷன், மனச்சிதைவு தான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ரெஷனுக்கு மேலே என்னாகும் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க, சைக்கோபேத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய உச்சகட்டமான மனநிலைக்கு போயிடுறாங்க. இந்த போதையால் இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கும் அவங்க போய் போய் மாறி 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 என்ன ஆகுதுன்னா, இப்போது சமீபத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறையா பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க மைண்டில் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. எல்லா ஆண்களுக்கும் இங்கே இதை செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கமே கிடையாது. ஆனால் அவங்க ஜாலிக்காக செய்கிற அந்த போதை அவங்கள செய்ய வைக்குது, செய்ய தூண்டுது. தயவு செய்து என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், ஜாலிக்காக அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரியான போதை விஷயத்த உங்களுக்குள்ளார நீங்கள் அனுமதிக்காதீங்க. அது உங்களை கட்டுமீறச் செய்யும். உங்களுடைய சுய கௌரவத்தை டோட்டலாக வந்து சாப்பிட்ரும். நீங்கள் நீட்டான பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு மனிதராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ நீங்கள் வந்து வேற ஒரு பேத்தட்டிக் ஸ்டேஜில் இருப்பீங்க. இதை நான் கண்ணால் நிறைய பார்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்ததுனால தான் என்னால் இதை சொல்ல முடியுது. நல்ல மனிதராக நல்ல மனதோடு உள்ள ஒரு மனிதரை மாற்றுறது இந்த போதை வஸ்துக்கள். இதை சில பேர் சொல்லலாம், சில வெறும் ஆண்களை மட்டுமே என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு 60% ஆண்கள் செய்கிறாங்கன்னா ஒரு 20% பெண்களும் செய்கிறாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப பெண்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சம் வந்து 60 20 80னா மிச்சம் ஒரு 20% சொல்லலாம் இந்த நாட்டில் வந்து இந்த போதையை யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க மிச்சம் 20 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே இது கரெக்டாக சர்வே எடுத்து பார்த்தா, ஒரு சர்வே எடுத்து கருத்து கணிப்பு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஆகும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்லவே முடியல. அதெல்லாம் கரெக்டாக எடுக்காமல் நான் வந்து ஃபுல்லாக அப்படிங்கிறத சொல்லக்கூடாது, தப்பாயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்லலை. யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி வண்டியில் போகும்போது எவ்வளோ பசங்க இன்றைக்கி காலேஜ் பசங்க அவங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய வண்டி வேறு வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்க அந்த போதையும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வண்டியையும் ஓட்டிட்டு ஸ்டைல் நினச்சிட்டு கண்ணா பின்னான்னு வண்டியை ஓட்டுறாங்க. அதனால் எவ்வளவு வந்து இன்றைக்கி சாவுகள் நேரிடுது. நேராக எங்கே விடுறோன்னு தெரியாமல் பஸ்ஸில் போய் விடுறாங்க, லாரியில் போய் விடுறாங்க, கண்ணுக்கு முன்னாடி இறக்குறாங்க. ஐயோ, என் பையனுக்கு நான் வந்து கேட்டானே, நான் வண்டியை வாங்கி கொடுத்தேனே, அவன் ஆசைப்பட்டு கேட்டானே, அவன் பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தேனே. இன்றைக்கி யூடியூப்பை பாருங்கள், ஒரு நாளும் ஒரு மரணம் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை பார்க்கும்போது, இந்த அவல நிலையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நேரமும் எனக்கு வந்து ரத்தம் கொதிச்சுட்டே தான் இருக்கும். இதை வந்து யாரை குறை சொல்ல முடியும்? நம்மளோட மிஞ்சி போனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இந்த கவர்மெண்ட் வந்து சொல்லப்போனால் இது ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம்தான். நம்ம கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலி இந்த டாஸ்மாக்ஸ் நிறைய இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த நாட்டோட வருமானமே வந்து உயருது அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப 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 கீழ்த்தரமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இப்போ மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரிலாம் ஆகிடுங்க, அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. டூரிசமை டெவலப் பண்ணி எவ்வளோ அழகாக அவங்களாம் வந்து அந்த அவங்களோட கஜானாவை உயர்த்திக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து எவ்வளவோ கோயில்கள் இருக்குது, வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உயர்த்தி அதெல்லாம் நல்ல விஷயமாக்கி அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து பணத்தை மேம்படுத்துறதுக்கான விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதை செய்கிறாங்களா?
செய்யலை. இதை யாராச்சும் வந்து இதை எல்லாரும் சேர்ந்து பாய்காட் பண்ணுறாங்களா? எங்களுக்கு வந்து குடியில்லாத ஆட்சி தான் வேணும், எங்கேயுமே டாஸ்மார்க் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா தாய்மார்களும் சேர்ந்து ஓட்டே நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்கிற ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த நாள் வரும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற ஒரு நல்ல சிஎம் வந்து வரணும். அது யார் வர போகிறாங்க, எப்போ வர போகிறாங்க அப்படிலாம் எனக்கு தெரியல. ஆனால் கண்ணுக்கு நேராக இன்னைக்கு இந்த போதையால் பல பேரோட உயிர் போயிட்டு தான் இருக்குது. இதை வேறு ஸ்டைலாக சொல்லிக்கிறாங்கங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் நடந்து ஃபஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அந்த ஆண்மகன் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கொஞ்சம் வெளில போய்ட்டு வரேம்மா அப்படின்னு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு போகும்போது நைட்டு வரும்போது எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லும்போது ஒய்ஃப் கேட்பாங்க, ஏங்க சாப்பாடு வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட லைட்டாக இன்றைக்கி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லான் இருக்கேன், அதனால் நான் சாப்பிட்டு வந்துடுவேன், நீ சாப்பிட்டு படுத்துரு அப்படிப்பாங்க. அப்போ அந்த ஒய்ஃப், எதுக்கு இந்த ட்ரிங்க்ஸுங்கிற பழக்கத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுமா, எனக்கு அது ஒன்றுமே என்ன செய்யாது, ஏன்னா நான் ஒரு சோஷியல் ட்ரிங்கர், எப்பயாச்சும் அது ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சோஷியல் அக்கேஷனல் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க. எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது, சினிமா தியேட்டர் போகும்போது, இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் நடக்கும்போது அப்போ மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிடுவேன் அப்படின்வாங்க. அதுவே நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வருஷம் போக 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 அக்கேஷனல் ட்ரிங்கர் என்ன ஆவார் அப்படின்னா சோஷியல் ட்ரிங்கர் ஆவார். சோஷியல் ட்ரிங்கர்னா என்ன அப்படின்னா டெய்லி சாயந்தரமானா ஒரு ஆண்மகன் அப்படியே ஒரு சின்ன பார்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ சேர்ந்து கொஞ்சமாக ரொம்ப பேரளவுக்கு சாப்பிட்டுட்டு அந்த கிறுகிறுப்புத்தன்மை கொஞ்சமாக இருக்கிற மாதிரி ஒரு ஜாலிக்காக சாப்பிட்டு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் அவர் சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட ஜாலியாக இருந்துட்டு இந்த மாதிரி இருப்பார். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ட்ரிங்கர். ஸோ ஒரு பிரச்சனையே ஒன்றுமே பண்ணலையே, ஏதோ நம்ம புருஷன் ஜாலியாக கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக தானே இருக்காரு, நம்ம கூட ஜாலியாக தானே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம், பசங்க கூடலாம் ஜாலியாக தானே விளையாடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் அந்த மனைவி வந்து சரி ஓகே இது லைஃப் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கண்டிக்காமல் போகிறதோட ஒரு விஷயம். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா அது காலை மதியம் என்ற எல்லா வேலையும் ஆன குடிக்கு வந்து ஆளாக்கும். அதுக்கு ஃபுல் டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குடிக்கு அடிமையாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேர் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அவங்கள வந்து கூப்பிடுவாங்க. அவனா அவரா அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகும்னா அவனா அப்படின்னு சொசைட்டியில் அவருக்கும் அவனுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படித்தான் மரியாதை கிடைக்கும். யாராக இருந்தாலும், அவனாக இருந்தாலும் அவளாக இருந்தாலும் போதைக்கு அடிமைப்பட்டால் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அடிக்ஷன் என்ற நிலைமை வந்துருச்சு அப்படின்னா அவரு அவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அவன் இவ்வளோதான், இப்படிதான் ஜெண்டர் வந்து இப்படி மாறிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அவல நிலை தேவையே இல்லைல்ல, நல்லா இருக்கலாம்ல, எதுக்கு நம்மளுக்கு அது? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, அதுக்கப்புறம் ஒரு மென் அடிக்ஷன் ஆயிட்டான் அப்படின்னா ப்ராப்ளம் ட்ரிங்கர் ஆயிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ப்ராப்ளம் ட்ரிங்கர்னா அடிக்ஷன் ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா நேரமும் குடி தேவைப்படும். 2 மணி நேரத்துக்கு ஒரு பாட்டில் குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ வீட்டில் இருக்கிற வேலைக்கும் போகாமல் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிச்சாங்க அப்படின்னா எவ்வளோ காசு தேவைப்படும் யோசிச்சுக்கோங்க. அந்த நிலைமை போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற விமன் மனைவி ஒரு வேலைக்கு போகிறாங்களோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கு போகிற ஒரு பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்தால் கொஞ்சம் வந்து அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா ஃபினான்ஷியலி டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால ஏதோ அவகிட்ட காசு இருக்கும், குடும்பம் நடத்துறதுக்கு பசங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வரைக்கும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் வேலைக்கு போகாத ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து டெய்லி அடி உத இதெல்லாம் வேறு நடக்கும். ஏன்னா அவங்களோட ப்ராப்ளம் ட்ரிங்கர்ஸ்னால என்னென்னா அவங்களுடைய ஒரு தேவைக்காக அவங்க குடிக்கணும், அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும். அதை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் அவங்க மைண்டில் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த குடி போதை தீர்ந்துருச்சுன்னா திருப்பி அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளார மிரட்டி பணம் கேட்பாங்க. அதுக்கு கவலையே பட மாட்டாங்க. வீட்டில் சாப்பாடு இருக்குதா இல்லையா, சாப்பிட்டாங்களா இல்லையா, குழந்தை ஸ்கூலுக்கு போணுச்சா இல்லையா, அதுக்கு ஃபீஸ் கட்டினாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த உணர்வும் இருக்காது. பணம் கொடுக்கலன்னா கண்ட மணிக்கு அடிப்பாங்க, போட்டு தாக்குவாங்க. தட் இஸ் கால்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு
பணத்தை வாங்கிட்டு போய் முடிச்சுட்டு வந்து சிரிப்பாங்க மனைவியவே பார்த்துட்டு. எப்படிதான் சிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மனைவியை பார்த்து சிரிப்பாங்க. திருப்பி பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த மனைவியோட மனநிலையை யோசிங்க. அவங்களால பேச முடியுமா, சிரிக்க முடியுமா? சாப்பாடை கொடுத்தா சாப்பாடை தூக்கி போடுறது, சாப்பாடை மதிக்காம இருக்கிறது, திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்குது. தூக்கி போட்ட அந்த மனநிலை கூட உணராம, அதை என்ன நடந்துச்சுன்னு தெரியாம, உணராமன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தான் உணரக்கூடிய சக்தியே இல்லையே. காட்டு மிராண்டி ஆயிட்டாங்க சொல்ல போனா. இந்த குடிகாரர்கள்லாம் வந்து யாரு அப்படின்னா, அடிக்ஷனுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராப்ளம் ட்ரிங்கர்ஸ் எல்லாம் காட்டு மிராண்டிகள். அந்த காட்டு மிராண்டிகளோட வந்து ஒரு பெண் வாழவே முடியாது. அதுக்கு மேல ஒரு பெண் இந்த சொசைட்டிக்காக, இந்த சொசைட்டி, சோ கால்டு சொசைட்டி, இந்த சோ கால்டு 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு கூட போகாம தான் உயிரை பணைய வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆண் சமூகத்தை எதிர்க்கிறதுக்காகவோ, ஆணை குறை சொல்றதுக்காகவோ இப்பயும் நான் வந்து இதெல்லாம் பேசலை. இவ்வளோ உணர்ச்சி பொங்க நான் பேசுறேன் அப்படின்னா, ஆண்கள் தான் இந்த நாட்டோட பலம் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். அவங்க யாருக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு துணையா இருக்கத்தான் ஒரு கல்யாணம் பண்ணி தராங்க. ஒரு பெண்ணுக்கு மனதளவிலும், உடல் அளவிலும், அண்ட் வந்து பண அளவிலும் அவங்க ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா பெண்களுக்கு இப்ப என்ன ஒரு பெரிய சிக்கலா போச்சு அப்படின்னா, இந்த கல்யாணமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா போச்சு. இப்ப பாருங்க, எங்கேயாச்சும் யாருக்காச்சும் பொண்ணு கிடைக்குதான்னு யோசிச்சு பாருங்க. எல்லா மேட்ரிமோனியல்லையும் பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு கிடைக்குமாங்க? கிடைக்காது. பண்ணு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து சோலையை முடிச்சிட்டாங்க. போட்டு பெண்களை வந்து சித்திரவதைப்படுத்தி ஆளாக்கி 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 இவங்க மன சிதைவுக்கு, டிப்ரெஷனுக்கு ஆளாறதோடு இல்லாம இவங்க சைக்கோவாகி அந்த பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல முடியுங்கிற அளவுக்கு, வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு அவங்கள உருவாக்கிறாங்க. இந்த சோகால் சொசைட்டி இருக்குல்ல, பைத்தியக்காரத்தனமான சொசைட்டி இருக்குல்ல, இது என்ன செய்யும்? ஒரு அம்மா வீட்டுக்கு போனா கூட புருஷனோட வாழ்ந்தாத அம்மா மதிப்பு, நீ எப்படியா இருந்தாலும் புருஷன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. புகுந்த வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க முடியுமா, இல்லை பிறந்த வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க முடியுமா? யாரோட ஆதரவு இருக்கும்? இந்த மாதிரி உள்ள ஒரு கொடுமை அளவுக்கு, கொடுமை நடக்கிற அளவுக்கு ஒரு வீட்டில் விபரீதம் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எப்போ வேணாலும் வந்து காசு தரலைன்னா ஒரு கல்லை தூக்கி போட்டு கொண்டுட்டு கூட போகிற அளவுக்கு அந்த ஆணோட மனநிலை இருக்கு அப்படின்னா, இந்த குடியை அழிக்கிறதுக்காக ஏன் வந்து எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது? இதுக்காக கட்டாயமா நாடே சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலாங்க. ஏங்க வந்து பாத்தீங்கன்னா வேற வேற எதுக்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் சம்மந்தப்பட்ட விளையாட்டு அப்படிங்கிறதுனால ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. ஏங்க பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக யாருமே ஒன்று சேரக்கூடாதா? ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாதா? இதை வந்து நாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு எல்லா பெண்களும் சேர்ந்து ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது? இன்னைக்கு எவ்வளவோ பேச்சாளர்கள் வந்து புரட்சிகரமாக பேசுகிறாங்க. ஆனால் செயலளவில் எல்லாரும் இதை இறங்கி செய்யணும் அப்படின்னா, இதை மற்ற பெண்கள் செய்கிறாங்களோ இல்லையோ, யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அந்த குடிகாரர்களுக்கு மனைவியா இருக்கிற அனைவரும் சேர்ந்தாங்கனாலே இந்த நாட்டில் பாதி பாப்புலேஷன் இந்தியாவில் எவ்வளோ இருக்கோ அதில் ஐ திங்க் 70% விமென்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையா இந்த குழியை வந்து வேணவே வேணாம், இருக்கக்கூடாது, டாஸ்மார்க்கே இருக்கக்கூடாது